அபிஷேக் பச்சன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் குழந்தைங்களோட லைஃப்பில் அம்மாவோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எ ஃபாதர் வில் நெவர் பி ஏபிள் டு ரீப்ளேஸ் அ மதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு அப்பாவை விட அட்லீஸ்ட் 1% கொஞ்சம் அதிகமாக அம்மா கூட தான் அட்டாச்சாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா there are 3 reasons. நம்பர் 1, குழந்தைங்க எப்பவுமே வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மா அப்படிங்கிற அந்த நபர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கே குழந்தைங்களுக்கு பிடிக்குமா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக சேஃபாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களா. அம்மாவோட பிரசன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேஃபா இருக்கிறோம், ப்ரொடெக்டடா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குமா. நம்பர் 2, குழந்தைங்க அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை அப்பா கிட்ட ஷேர் பண்றதை விட அம்மா கிட்ட தான் ரொம்ப அதிகமா ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மானால தான் அவங்களோட ஃபீலிங்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா வந்து அதெல்லாம் ஒன்னில சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்குமா. நம்பர் 3, குழந்தைங்க அவங்களோட லைஃப்ல மற்ற எல்லாத்தையும் விட அம்மாவை தான் ரொம்ப 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 அதிகமா நம்புவாங்க. அதே மாதிரி தான் அம்மா வந்து குழந்தைங்களை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுவாங்க. நீங்க வந்து அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் மற்றவங்க கூட எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே யுவர் கிட் வில் பி அப்சர்விங். அதனால தான் அம்மா யார் கூடலாம் க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க கூடலாம் குழந்தைங்களும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க.